அதே வேகத்தில் சொல்றாரு முதலமைச்சர் ஐயா எல்லாரும் ஏமாத்துறாரு அப்படின்னு சொன்ன உடனே எப்படி என்ன ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோம்ல. சமூக நீதி விடுதுன்னு என்னமோ சொல்லுதாருல, எங்க சமூக நீதி இருக்குன்னு கேட்க. ஆமா, நானும் கண்ணாடியை போட்டு முக்குக்கு முக்கு நின்று பார்க்கிறேன், சமூக நீதியவே காணுமே, அப்புறம் விடுதி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கறல. முதல்ல நான் அவரை கேட்கிறேன், ஏதாவது ஒரு ஹாஸ்டலை போய் பார்த்துருக்கிறாரா? நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனா இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் பார்த்துருக்கிறேன். அந்த ஹாஸ்டலினுடைய தரங்கள் மிக கேவலமாக இருக்கும், ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல்ல ஒரு மாணவன் படிக்கிறான்னா அவன் அதை விட ஒரு கொடுமை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கொடுமை இருக்கிற ஹாஸ்டல்களில் சும்மா பேரை மட்டும் மாத்திட்டா ஆகுமா? நான் கேட்குறேன், முதலமைச்சர் ஆகட்டும் அல்லது துணை முதலமைச்சர் ஆகட்டும், ஏதாவது ஒரு ஹாஸ்டல், இத்தனை மாவட்டத்துக்கு போறாருல்ல, ஒவ்வொரு ஊருக்கும் போறாங்கல்ல, அந்த ஹாஸ்டலை போய் பார்த்துருக்காங்களா? சும்மா பேர் மாத்துறதுனால ஒண்ணுமே நடக்காது. நான் சொல்றேன், மத்திய பிரதேசத்தில் போய் எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலை போய் பார்த்துட்டு வாங்க. பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலம் போய் உங்களுக்கு பார்த்து கத்துக்கிட்டு வாங்க, அங்க எவ்வளவு சிறப்பான வசதியை செய்து கொடுத்திருக்கிறோம். பக்கத்தில் போய் கர்நாடகாவில் பார்த்துட்டு வாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்த மாநிலம், அங்க எவ்வளவு சிறப்பான ஹாஸ்டல்கள் இருக்கிறது என்பதை. தெலுங்கானாவில் போய் பார்த்துட்டு வாங்க, எவ்வளவு சிறப்பான ஹாஸ்டல்ஸ் இருக்கிறது.